மக்கள் பணத்தை வச்சு விளம்பரம் நடத்தி குடும்பம் நடத்துற இந்த திருட்டு ஸ்டாலின் சில விஷயங்கள் சொல்ல போறோம். அதாவது எலெக்ஷன் கமிஷன் போட்ட ரூல்ஸை ஃபாலோவே பண்ணாத இந்த திருட்டு பைய ஸ்டாலின் செஞ்ச வேலையை நான் சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அப்படி நம்மள ஃபாலோ பண்ணிங்க நண்பர். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 24 மணித்தியாலத்துல இருந்து 48 மணித்தியாலம் அப்புறம் 72 மணித்தியாலத்துல என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும், இந்த எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதுல வந்துட்டு 24 மணித்தியாலத்துல ஆல் பொலிட்டிக்கல் கட்அவுட்ஸ், பேனர்ஸ் அண்ட் பிளாக்ஸ் on government properties, office, campus, etc. must be removed. இதெல்லாமே இருக்க இவங்க சார்ந்த பிளாக்ஸா இருக்கட்டும், படங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு இந்த கட்அவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு 24 ஹவர்ஸ்ல ரிமூவ் பண்ணப்படணுமா இல்லைங்களா. அப்புறம் இது 48 மணித்தியாலத்துல all unauthorized posters, wall writings and banners in public space, bus stand, electric poles, railway stations and parks must be removed. இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற இவங்களோட பிளாக்ஸ், சம்பந்தப்பட்ட கேவலங்கட்ட பிளாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டோகள் எல்லாமே 48 மணித்தியாலம் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு 72 அது 72 மணித்தியாலத்துல all unauthorized political advertisement on private property must be removed. இதெல்லாம் வந்து 72 மணித்தியாலத்துல ரிமூவ் பண்ணணும். ஆனா இந்த திருட்டு ஸ்டாலின் என்ன பண்ணிக்க தெரியுமா, காட்டட்டா? இந்த உங்களுக்கு காட்டாம நான் வேற யாருக்கும் காட்ட கேவலம் கட்டவன். இந்தா பாருங்க, எல்இடி தெரியுதா? எல்இடி காட்டுறாங்களா? நல்ல போட்டோ, உங்க காசு தான். அதாவது இது எல்லாமே உங்க காசு தான். உங்க காசை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி வந்து கேவலமா வேலை பண்றான். நான் வெக்கமா இல்லையாடா? தூக்கு போட்டு செத்துடுறா. ஏண்டா மக்கள் பணத்தை வச்சு கொள்ளையடிச்சு வாழ்ற உனக்கு அவங்க காசுல நீ எல்இடி ஸ்கிரீன்ல பேனர் போடுவா. ஏன்னா மத்தவன் போடக்கூடாது, நீ மட்டும் போட. உனக்கு மட்டும் என்ன ரூல்ஸ்? இதெல்லாம் ஏன் எலெக்ஷன் கமிஷன் பார்க்கல? ஏன் பார்க்கல? எதுக்கு பார்க்கல? நியூஸ் ஜே நீ என்ன மயிருக்கு அந்த போட்டோ டிலீட் பண்ணா? என்ன மயிருக்கு நீ வந்து டிலீட் பண்ணா? நியூஸ் டிலீட் பண்ணா? இந்த நியூஸ் இல்ல. ஆனா பசங்க போட்டோ எடுத்து வச்சு நானே எடுத்து வச்சிட மாட்டேன். ஒன்னெல்லாம் பாக்குறதா ஃபுல் வேலையே. நீ அவங்ககிட்ட தப்பலாம், ஆனா என்கிட்ட மாட்டிட்டா ஒண்ணு விட மாட்டேன். மக்களை நல்லா பாத்துக்கோங்க. இது உங்க காசு தான், உங்களோட சொந்த காசு தான். மத்த அரசியல்வாதி யாருமே வந்துட்டு போடக்கூடாத பட்சத்துல இவனு மட்டும் போடலான்னு சொன்னா அது யாரு கொடுத்த அதிகாரம்? அப்ப எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு வேலை செய்யறாங்க? சிந்திச்சு செயல்பட்டு இந்த எலெக்ஷனுக்கு சரியான முடிவு நீங்க எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்ன வந்துட்டு ஏமாத்திடாதீங்க. உங்களை நம்பி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிக்கிற இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். பாய் நண்பா.